எங்க வீட்டுக்காரர் இப்ப ரொம்ப கோபத்துல வந்திருக்காரு. அவர் கோபத்தை அடக்கணும். அது யாருக்கு தெரியுமா? மனைவிட்டதான் இருக்கு. நான் என்ன செய்வேன், கிட்ட போய் அவரை கடை கொடுத்து நான் கையில பிடிப்பேன். நீ காலை பிடிக்கணும். நீ காலை பிடிச்சா நீ எதை பிடிக்கணும்? ஐயோ தோலை பிடிக்கணும். இழுத்து அறுத்துருமா நாக்க வார்த்தை அதிகமா வரவே கூடாது, தெரியுதா? ஐயோ உலகத்திலே யாராருக்கும் கிழமை கிடையாது. எனக்கு வாழ்க்கை கிழமை போது யாருக்காவது கிடைக்குமா? மூஞ்சி இங்க பார்க்க முடியுமா? இந்த மாதிரி மூஞ்செல்லாம் இங்க பார்க்க முடியாது. பைபாஸ் ரோட்ல தான் பார்க்கணும். பைபாஸ் ரோட்ல அங்க எங்க இருக்கு? தாரஸ் லாரில அடியில சங்கில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. தாரஸ் லாரி இந்த மோடு பழம் வருது பேர். ஏறி இறங்கும்போது எங்க இருக்கும் அந்த மாதிரி மூஞ்சி. இந்த மூஞ்சி தெரியாது. கடுகு சிறுத்தாலும் காண போகாது. ஆமா ஆமா, புளியம்பழம் கோணையா இருந்தாலும் புளிப்பு மாறாது. அப்படி அவனுக்கு தான் தெரியும். புளியம்பழத்துக்கு சாப்பாடு காய்ச்சா சொல்லுவாங்க. அத்தா, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு அந்த நாள் முதல் உலகம் போற்ற ஒத்தமையாக இருக்கக்கூடிய அந்த ஆதிவனா சித்தைக்கு வைத்த மலர். இந்த மலரை நான் யாருக்கு வைத்து அழகு பார்க்க போகிறேன்? பெண்கள் எங்கே சூடுவார்கள்? பெண்கள் சூட வேண்டும் என்றால் தலையிலே சூடிக் கொள்வார்கள். ஆண்கள் சூட வேண்டும் என்றால் கணவருக்கு காதிலே வைத்து அழகு பார்க்க போகிறேன். அத்தான் படித்தால் மட்டும் கண்ணுக்கு எப்படி தெரிகிறது? நான் வைத்தது மலர்தான். அந்த மலரை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய உண்டாரம் தெரிகின்றது.
செவியிலே வைத்து ஆமா கோடி கோடி சூரிய பிரகாசம் ஒளிக்கக்கூடிய குண்டலம். ஆமா ஏய், இதுவரை நான் பார்த்ததே இல்லை கேட்டதே இல்லை அந்த பேரை. கொத்திக்கார கண்ணுக்கு எப்படி தெரியுங்க? ஏங்க, அவர் காலைல என்ன இருக்கு பாரு. அவர் காதுல பூவாதான் தெரியுது. அவருக்கு எனக்கு போதாங்க தெரியும். அவரை கேளு. அவருக்கு குண்டலம் தெரியுதான்னு கேளு. குண்டலம் தெரியாத பாரு. குண்டலமாவது மண்டலமாவது அதுல பூதானே இருக்குதா? ஏய், நாட்டு மக்களை கேளு. நாட்டு மக்கள் எங்க மகாராஜா காதுல கொண்டாந்து பாருங்க. அவர் காதுல என்ன வச்சுக்கிறாருன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? எல்லாம் பூதான் வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ம்? ஓ நேத்திரத்திற்கு எப்படி தெரிகிறது? மகாராஜா சாமியா உன் காதுல என் பூ. பாயா வாடா, என்னங்க நம்ம சொன்னியப்பா. உன் காதுல என் பூ. என் பூ தெரியுது. உன் காதுல பூன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுதான் சொல்றேன். ஏன் பூனா என்னடா? ஐயோ, என் பூ தெரியுது. ஏய், உங்கள் நேத்திரத்துக்கு தெரியாத அந்த குண்டலம் உங்க கண்ணுக்கு எப்படி இருக்குது பாருங்க. எனக்கு சத்தியாகமாகுது. ஆ. கொண்டு வாடா மாயக்கண்ணா. பாருங்க மகாராஜா. கஷ்டமா காட்டு. ஏஜா, தெரியுதா பாருங்க. ஏஜா, தெரியுதா? உனக்கு தெரியா? எனக்கு தெரியுது. நல்லா தெரியுது. உனக்கு தெரியும்டா. ஏய், என்ன சாமி? சுத்தி காசுடா. ஏய், திருப்பி காடு. பாருங்களா பாருங்க. உங்க முகமெல்லாம் தெரியுது இல்ல இதுல. அவருக்கு மட்டும் மூஞ்சி தெரியல. பாருங்க. ஏய், அவருக்கு மட்டும் தெரியல. அவங்களுக்கு எப்படி காட்டுறியோ ஆ. அந்த மாதிரி காட்டு. ஆனால் என்னுடைய நேத்திரத்திற்கும் இது புஷ்பமாகத்தான் தெரியும். ஆமா ஆனால் என்று விழாமல் ஆமா. குண்டலம் என்றால் என்ன? என்ன அது பொருளா அல்லது வடிகளா? யார் என்பதையே தெரியவில்லை.
ஆளுங்க உண்டல இருக்க ஒரு ஆளு ஆளா நீங்க எல்லா நேரத்துல வரோம் எங்க நீங்க நம்ம அரண்மனைக்கு தான் ஏய், நீங்க ஏய், வாய் மூடணும் நீ எல்லா நேரத்துல வேணாம் அருமையா இருக்கும் போது வந்து உங்க 2 பேரும் கொஞ்சம் தெரிஞ்சா குலாவர் தெரிஞ்சா கொஞ்சம் முடிஞ்ச உடனே அவன் என்ன கேட்கறான் தெரியுமா ஆட்டுக்கறி கோழிக்கறி 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 ஆட்டு முட்டை வாத்து முட்டை வாத்துக்கறி ஐயா எந்த ஊர்ல முட்டை எந்த ஓ, ஊர்ல முட்டை இருக்குது? கோழிக்கறி கோழி முட்டை முட்டை வாத்துக்கறி வாத்து முட்டை முட்டை ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை எந்த ஆட்டுக்கு பேருக்கு எந்த முட்டை ஆட்டு முட்டை எந்த ஆட்டு முட்டைனா தலையாட தலை முட்டுது மாதிரி ஆடு முட்டை கெடாடு அந்த கெடாட்டு கறி ஆட்டாங்க அதனாலதான் அவன் பேர் சொல்லி கோழிய அவன் சுண்டவன் அந்த எப்படி தெரியுமா இருப்பான் எல்லாம் ஒல்லியா குள்ளமா இருப்பான் சத்தியமா நான் பார்ப்பேன் சத்தியமா எனக்கு தெரியாது போய் சொல்லா அத்தான் எதிர்காலம் தன்னை எதிர்காலம் தன்னை எண்ணி பார்க்காமல் இந்த தீர்ப்பு கொண்டே அத்தான் உன் அதிகார தரத்தை ஆண்மை கொண்டு என் வாழ்க்கையை அழிக்கலாமா அழிக்கலாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கம்பெனியில எந்த கம்பெனிலுமே இந்த மாதிரி திறமான வாஜர்களை கொண்டு வந்து நடத்தின யாருமே எல்லாம் 3000 4000 ரூபாய் சம்பளக்கார வாஜியா வலிக்கிறதுனா அடிக்கிறது வலிக்கிறது எதுங்க 3000 சும்மா வாங்கி போயிடலாம் ஒரு கொடியை வளர்த்து அந்த கொடி தவழ்ந்து படர்ந்து ஒரு பொண்ணு இறங்கினால் அந்த கொடியின் அதே கதிதான் இருக்கு அத்தான் விழந்த கொடியை போய் தரிக்கிறேன் எப்பொழுது நாட்டிலே குண்டன் என்பது உன் வாயில் வந்ததோ உன் கள்ளக்காரன் அவன் பெயரை உரைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நீ எப்பொழுது பொருளை விட்டுவிட்டு கண்டவனோடு சேர்ந்தாலும் எனக்கு வருவதற்கு
உங்களை அடிக்கிறது என் கண்ணில் அடிக்கிற மாதிரி உடம்பு வலிச்சா உனக்கு நான் சுடு தண்ணி வச்சு தரேங்க. சுடு தண்ணி வச்சு தரேன். ஒரு வாரம் வெளியே போய் சுத்தி காட்டு வாங்க. இது வேற தொட்டி தண்ணி ஆகி சுட வச்சு கொடுத்துக்கிறாங்களா? இல்லையா பச்சை தண்ணி இல்லைங்க, எனக்கு இப்பத்தி பழக்கமா இது எனக்கு அடினா பழக்கமாச்சு. இப்படி பாடக்கூடாது, இப்படி பாடக்கூடாது. அடிக்காதடா சகலா அடிக்காதடா. அடிக்காதடா என்ன சொல்கிறேன் பாத்தியா அடிக்கிறவனை பார்த்து அடிக்காத டாவம் இல்லையா ஐயா எதமா பாருங்க அவர் மரியாதை அடிக்காதடா அடிக்காதையா பொண்டாட்டி வச்சுக்குவேன் நீ தானே குட்டணும் இல்ல அவர் பொண்டாட்டி நீ வச்சுக்கிறேன்னா அப்ப அவர் என்ன பொட்டையா? நீதான் சொல்லணும்பா, நீதான் சொல்லணும். நான் பொண்டாட்டி நீ வச்சுக்கிறேன். தொடக்கக்கூடாது அடிச்சுதான் அரடி பின்னால போகுது. குண்டலம் என்பது இருக்கு. ஆமா நீ யாரு? நான் யார் என்று கேட்கின்றையா? நான் தான் திருடாக செஞ்சாரி நாரத மாமுனி பிரம்ம புத்திரன். நீ தான் சொல்ல வந்தான் நாக நீட்டு நாக்கு எது நீட்டா? பாம்பு. இன்னொன்று நீட்டா என்னது? நாய். அப்ப நாய் ஐயோ நான் நாய் நான் சொன்னேன். நாரத மாமுனி திருடாக இருக்கின்றோம். ஆமா பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி அடி வச்சுட்டு இந்த காசி இந்த மாதிரி பட்ட
எனக்கு இருப்பது மூலக்கண். மூலக்காய். என் பொண்டாட்டி ஞானக்கண்ணா. எனக்கு இருக்கு மூலக்கண்ணா. மூலக்கண். மூலக்கண்ணா நான் மூலக்கண். நொல்லக்கண்ணா. மூலக்கண். அடுத்து வணக்கம். நொல்ல கண்ணுன்றாங்க உங்கள. என்ன என் மகள் இருக்குது. இருக்கு. எங்க எங்கே இருக்கிறது கேட்கின்றாய்? ஐயா பார்த்தாய கையமலை வாசன் ஈசன். சாமி, உனக்கு இந்த உலகத்துல எந்த இடத்துல என்ன இருந்தது பூரா உனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 3 இடம் செல்லக்கூடியவர். 3 இடம்னா எங்க? காலையில கல்லு கடை, மதியானம் சாராய கடை, சாயங்காலம் பிராந்தி கடை. 3 இடத்தையும் சுத்திட்டு நான் ராத்திரியான நாடகத்துக்கு வந்துடுவேன். 4வது கடை இந்த கடை. யாராவது இந்த கடை 4வது கடை. சரி, இந்த உலகத்துல உனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியாது. அறியாது எதுவும் கிடையாது. ஆனால் இருக்குது. குண்டலம் எங்கே இருக்கிறது கேட்கின்றாய்? எங்க இருக்கு? ஈசன் கைலமலை வாசன் ஈசனிடத்திலே இருக்கின்றது. ஓ நீ சென்று கேட்டால் எப்படி கேட்க தெரியுமா? ஓர் குண்டலம் கொடி என்று கேள். ஒரு குண்டத்தை நான் தானமாக